வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். அந்த மாதிரி தன்னோட உதவிகள் மூலமாக சேவை மூலமாக சிறப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினவங்களை நம்ம இப்போ கௌரவிக்க போகிறோம். முதல்ல திரு இருளப்பன் சார் அவர்களை நமது சிறப்பு விருந்தினர் இப்போது கௌரவிப்பார். பின்னாடி இருக்கு சால்வை இருக்கு. புத்தக வெளியீடு சார். அடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது முதல்ல மிஸ்டர் ஆர்சி நடராஜன் சார், அவரை TN ராதாகிருஷ்ணன் சார் கௌரவிப்பார். பார்வதி சங்கர் நூருல்லா சார், பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினிய மோகனா மேடம், மோகனா சுகதேவ் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான இதுவரை ஒரு 10 பேனாக்கள் பேரவை மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட அந்த ஒரு 10 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் எனக்கு தெரியும் இங்கே இயற்கை உபாதைக்கு கூட போக மனசு இல்லாமல் அப்படியே நம்மளை எல்லாத்தையும் சொக்க வச்சுருந்தாங்க பேராசிரியர் அவர்கள். ரொம்ப நன்றி. இங்கே ஆக்சுவலாக இவங்க கூட உட்காடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்த உடனே நான் பஞ்சாபகேசன் அவங்ககிட்ட சொன்னேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாயி மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கல்ஃபுக்கு போயிட்டு பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பேச்சு அதெல்லாம் வராது. ஏதோ நாங்கள் நம்ம பேனாக்கள் பேரவை நண்பர் மோகன்தாஸ் நானும் அவரும் ஒரே ஊர். அவரை விட அவரோட தமையன் எனக்கு இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் ஒரு முதல்ல துணுக்கு எழுத ஆரம்பித்து, நாங்கள்லாம் எனக்கு 1 வருஷம் சீனியர். துணுக்கு எழுத ஆரம்பித்து சின்ன சின்ன பத்திரிகைகள், சாவி, குமுதம், குங்குமத்திலாம் சின்ன சின்ன விஷயங்கள் எழுதி, அவர் சிறுகதைகள் எழுதி அப்படிலாம் வரும்போது நாங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசிப்போம். நம்ம மோகன்தாஸோட கதை வந்திருக்கு, சிறுகதை வந்திருக்கு, அப்படிலாம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளார ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ஏன்னா வேறு இடத்துல வேலைக்கு போய் அந்த மாதிரி அவர் இப்போ இந்த தமிழுக்காக
எத்தனை புத்தகங்களை வெளியிடுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதை ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நன்றி மறவாத நல்ல குணம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும் அப்படின்னு சொல்லி ஒன்று அது ஒரு 2 லைன் என கவர்ந்த வரிகள். அந்த வரிகளுக்கு ஏற்றாற்போல் அவர் இந்த தமிழுக்காக இவ்வளோ பெரிய தொண்டு செய்துக்கிட்டு இருக்கிறார். இவ்வளோ புத்தகங்களை வெளியிடும் அளவுக்கு என்னுடைய நண்பர் வந்திருக்கிறார் அப்படின்றதில் ரொம்ப பெருமை கொள்கிறோம். ரொம்ப நன்றி. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஈரானில் ஒருத்தர் நம்ம நாட்டுக்காரர் இருந்து விட்டார், அவருக்காக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த நேரத்தில் நானும் என்னோட கமிட்மெண்ட், ஏன்னா 91 வார் நடக்கும்போது நானும் இதே போல் ஒரு வார் ஜோனில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய மாமனார் ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த பக்கம்லாம் ஃப்ளைட் வரலன்னா லண்டனுக்கு போய் அங்கேருந்து வாங்கன்னுவாங்க. ஆக்சுவலாக எந்த ஃப்ளைட்டுமே எதுவுமே ஆப்ரேட் பண்ணல, வார் ஜோனுக்குள்ளார நானும் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த குடும்பத்தோட உணர்வுகளை என்னால் புரிந்துக்க முடியும். ஒவ்வொரு வருடமும் நண்பர் மோகன்தாஸ் விரும்பினால் அந்த குடும்பத்தில் அந்த பையன் படித்து முடிக்கிற வரைக்கும் என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவன் பொதுவாக சொல்லுவோம், கேள்வி கேட்குறவங்க அவங்க பேரை மட்டும் சொல்லிட்டு கேள்வி ஸ்ட்ரைட்டாக கேளுங்க. இது நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம். இன்னைக்கு சாரே காலையில் சொன்னார், கரெக்டாக அந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு. சார் உங்களை மாட்டி விட்றேன். இல்லை இருக்கு இல்ல இது நான் சொன்னது நீங்க கவனிக்கல. கவனிச்சேன். அது நீங்களும் ஒருத்தர சொல்லிடுங்க. அதாவது உங்க பேரை சொல்லி கேள்வி என்னன்னு சொல்லுங்க.